அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று முன்தினம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில்துறையினரை சந்தித்து உரையாற்றினார். அப்போது அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் பன்னுக்கு வரி இல்லை, ஆனால் அதில் கிரீம் கலந்தால் 18% ஜிஎஸ்டி ஆகிவிடுகிறது, இதனால் கம்ப்யூட்டரை திணறுகிறது என்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இதனிடையே நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து சீனிவாசன் மன்னிப்பு கோரினார். இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட வணிகர்கள் மத்திய அரசால் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி கோடீஸ்வர நண்பர்களுக்கு தலைவணங்கி பிரதமர் மோடி உதவி செய்யும் நிலையில் சாதாரண வணிகர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாமாக முன்வந்து சீனிவாசன் மன்னிப்பு கேட்டதை வழக்கம் போல் திரித்து பேசி அரசியல் செய்ய முயற்சிப்பதாக சாடியுள்ளார். அவதூறுகளை பரப்ப முயற்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், இந்த விவகாரத்தில் யார் மனதையும் புண்படுத்தாமல் இருக்குமாறு பாஜக தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் கூறியுள்ளார்.